ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். இந்த காலை வேளையில் தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிற தேவன். ஆமென். கர்த்தரை நாம் நேசிப்பதற்காக, அவரிடத்துல நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக நாம் சபைக்கு வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் உண்மையாக சொல்லி பாட போகிறோம். உண்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அன்பின் தெய்வம் நீர் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருந்தாலும் சரி சொல்லி பாடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். பெற்ற தாயும் தந்தையுமானவர், மற்ற எல்லாமே நமக்கு அவர் தான். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எல்லாமே அவர் தான். இந்த வேளையில் அவரை நாம் ஆராதிப்போம். எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, இந்த நாமத்தை நான் போற்றிடுவேன். எல்லாம் நல்லா கரங்களை தட்டுங்களேன். ஆனந்தமே
எத்தனை பேருக்கு உயிரா இருக்கிறார் அவரு? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவனை நாம் உயர்த்த போகிறோம். உங்களுடைய வாய் துதியினால நிறைந்திருக்கட்டும். அவர் செய்த நன்மைகள் ஆயிரமான நன்மைகளை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். இம்மட்டும் நடத்தி இருக்கிற தேவன் இனியும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். இன்னைக்கு கூட காலையில தேவன் நிறைய பேருக்கு அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். நம்மை நேசிக்கிற தேவன் அவர் நம்மை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுடைய நோக்கம், உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறீங்க. இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னால முடியாது, ஆனாலும் உம்மால முடியும். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? என்னால முடியாது, என்னுடைய சுய பலத்தினால முடியாதது, என்னுடைய பணத்தினால முடியாதது, என்னுடைய வைராக்கியத்தினால முடியாத காரியம் என் இயேசுவாலே கூடும் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வறண்டு போனதும் விடாய்த்து இருக்கிற ஆத்துமாவுக்கு தேவன் நீர் பாய்ச்சுகிற தேவனாய் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில நீங்க என்ன மாதிரியான கடினமான சூழ்நிலையில கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருந்தாலும் சரி, தேவன் எல்லாவற்றையும் சமாதானமாக முடிய பண்ணுவார். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். வறண்டு போயிருக்கிற பட்டு போயிருக்கிற விருட்சங்களை தேவன் உயிர் பெறச் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், அவரை கனப்படுத்துவோம். எல்லாரும் சொல்லி பாட போறோம். அந்த உயர்ந்த தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். எசேக்கியேல் 36:33 வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களிலே குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்று என்றும், அவாந்திரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுவேன். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக உங்களை கட்டுவார் என்று சொல்லி நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமே அதுதான். அவர் உயிர் பெற செய்கிற தேவன், புத்துயிரை கொடுக்கிற தேவன். அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவரை நாம் கனப்படுத்த போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Thank you Lord Jesus. ஓ, எல்லா சோர்வுகளையும் அகற்றுகிற தேவன் அவர். துன்பத்தை எல்லாம், கண்ணீரை எல்லாம் களிப்பாய் மாற்றுகிற தேவன் அவர். நம்ம மத்தியில் இருக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன நினைப்பீங்க உங்கள் பிள்ளைகளை குறித்து? என் பிள்ளை நல்லா உயர்ந்திருக்கணும், நல்லா பிற்காலத்தில் ரொம்ப நல்லா இருக்கணும், நல்ல வசதி வாய்ப்புகளோட கர்த்தர் சமூகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விரும்புவோம். நம்மளே அப்படின்னு நினைக்கும் போது நம்ம நேசிக்கிற பரம தகப்பன் அதை காட்டில் அதிகமாக நேசிக்க மாட்டாரா? அதை காட்டில் அதிகமாக சிந்திக்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்களே. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அதை காட்டிலும் மேன்மையானவைகளை உங்களுக்கு வச்சிருக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த காலை வேளையில எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனியும் நடக்க போகிற எல்லா கிருபைகளுக்காகவும் எல்லா தயவுகளுக்காகவும் உமக்கு நன்றி தகப்பனே. Thank you Lord Jesus. Glory, 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 glory. ஹல்லேலூயா. என்னை வல்லடிக்கு நீக்கி உம்முடைய கரங்களால் தூக்கி என்னை உன்னதத்தில் வைத்திருக்கிற தேவன் நீர். Yes Lord, thank you Father. We glorify you Jesus. Hallelujah. எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே இருக்கிறது என்கிற உணர்வோடு தேவனை ஆராதிங்க. எஸ், அவர் மாத்திரமே துதிகளுக்கு பாத்திரர். எஸ். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ தந்ததினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த நாதரவே எந்த
பெற்றேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் கண்டுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் கண்டுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடித்து நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடித்து நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையை தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீ தந்த தரிசனம் நிறைவேற்றுகிற தேவன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. எல்லாம் வருங்க, எல்லாம் நடக்கும். போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து
லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாதே, ஹalleluya. ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துறாருங்க. சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, எல்லாம் மாறிவிடும். எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றுவார். தேவன் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவனாய் இருக்கிறபடினால அதையெல்லாம், அந்த சோர்வையெல்லாம் அகற்ற இயேசுவாலே கூடும். ஒருவேளை அப்படி போய் சோர்ந்து போய் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருப்பீங்கன்னா நிச்சயமாக முடிவு உண்டு. கர்த்தர் நிச்சயமாக எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவார். ஹalleluya. எல்லாமே நடக்கும், அதனதின் காலத்துல நடக்கும். பர்ஃபெக்டா எல்லாத்தையும் செய்து முடிக்கிற தேவன். தேங்க்யூ ஜீசஸ். சுகத்தை தருகிற தேவன், நீண்ட நாட்களா இருக்கிற வியாதிகளை மாற்றுகிற தேவன். யெகோவா ராஃபா. ஹalleluya. இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல அடிக்கப்பட்ட, பிக்கப்பட்ட, உங்களுக்காக வாதிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை நோக்கி பாருங்க. அன்று வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட போது ஜனங்கள் யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்களோ எல்லாரும் பிழைத்து கொண்டார்கள். ஹalleluya. இந்த காலை வேளையில நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். அந்த உடைக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, உழுத நிலம் போல ஆன அந்த இயேசுவினுடைய சரீரம் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக இந்த காலை வேளையில உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். அந்த சிலுவையின் மூலமாக. ஓ glory to God. இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் அவங்க எல்லாரையும் ஹீல் பண்றாரு. அவர் குணப்படுத்துகிறார், அவரை குணமாக்குகிற வைத்தியராய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. glory to Father. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற, எனக்கு சொந்தமாய் இருக்கிற, எனக்கு உடன் இருக்கிற யாருடைய சரீரத்தினாலும் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்ன அவர்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் நீங்க பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி. நீங்க அவங்களுக்கு சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. நமக்கு ஒருவேளை இப்ப பிரச்சனை இல்லாம இருக்கலாம், ஆனாலும் வரப்போகிற தீங்குக்கு தப்புவித்துக் கொள்ளும்படியாக உங்களுடைய கண்கள் எல்லாம் சிலுவைக்கு நேராக இந்த காலை வேளையில உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். glory to Father, glory to Father, glory to Father. hallelujah, hallelujah, hallelujah. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, என் ஆத்துமனேசரே, இந்த காலை வேளையில் எங்களுடைய கண்கள் உமக்கு நேராக உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. பாடுகிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் இந்த முழங்கால் வலிகள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போடுவார். அந்த வயிற்றில் இருக்கிற வலிகள், கட்டிகள், ஹalleluya, இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில வெளியேற போகிறது. Thank you Lord Jesus. Glory to Father. முன்பு இருக்கிற நிலைமைக்கு மறுபடியும் திரும்புவீங்க. முன்பு இருக்கிற சத்துவம் மறுபடியும் உங்களுக்கு உண்டாகும். விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக செய்வார். Glory, 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 glory. பழுதற்ற இயேசு. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர். உண்மையா சொல்லி பாடுங்க. Thank you Lord.
மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே தாங்கும் என் மணவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா Glory, lift you, Jesus. உன்னத தேவனே, Let your name be glorified this morning. தாவீதின் மைந்தனே, வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த நோய்கள் சுமந்த இயேசுவே. பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா. ஆமென். தாவீதின் மைந்தனே, வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. வியாதியின் உண்மையா உணர்ந்து பாடுங்க. எஸ், நம்பிக்கை பரிகாரியாகிய கிறிஸ்து சுகமாக்குவார் இந்த வேளையில. எஸ் லார்ட். மருத்துவரே, பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த
நோக்கி பார்த்து, அந்த தலைவனை நோக்கி பார்த்து, நீர் மாத்திரமே ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே. ஓ glory, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. Thank you, Lord. Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் துணையாய் வந்தீரே. ஹalleluya. Thank you Jesus. இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே இயேசுவே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்ட பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்ட பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே Yes. நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராகிய தேவன், நல்லவராயிருக்கிறவர். நல்லவராய் உணர்ந்து பாடுங்க. Yes Lord, thank you Jesus. One last time. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே இயேசுவே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். ஆமென் ஆண்டவரே. செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்ட பாதத்தை
ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி. நல்ல தேவனுக்கு 2 கரங்களை உயர்த்தப்பட்டிருக்கட்டும். நல்லவர், நல்லவர், நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஓ ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நிறைய நேரத்தில் மனிதர்கள் நம் பக்கத்தில் நிற்கலை உடைக்கப்பட்ட நேரத்தில், ஆனால் ஆண்டவர் நின்றுருக்கிறாரு. அதை உணர்ந்தவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் அவர் எவ்வளோ நல்லவர்னு சொல்லி. உடைக்கப்பட்ட நேரத்தில் என் துணையாக நின்றவர் அவர், என் கூட என் பட்சமாய் எனக்கு ஆதரவா. எனக்கு யாராவது 4 வார்த்தை நல்லதா சொல்லியிருக்க மாட்டாங்களா, சொல்ல மாட்டாங்களான்னு நினைக்கிற நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சத்தியத்தின் மூலமாக நம்மளோடு இடைப்பட்டு இருக்கிறார், தேற்றி இருக்கிறார். மணவாளன், நம்மை நேசிக்கிற மணவாளன் இயேசு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாம சத்தியத்திலே சந்தோஷப்படும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. சில நேரத்தில் அநியாயத்தில் மற்றவங்க சந்தோஷப்பட்டிருக்கலாம். உண்மையான தேவ அன்பு ஊற்றப்பட்டவர்கள் கர்த்தருடைய சத்தியத்தின் மூலமாக இருதயம் உயிர்ப்பிக்கப்படுகிறது, சந்தோஷப்பட்டு மகிழ்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் நன்றி சொல்லி அவரை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி. உம்முடைய சமூகத்தில் இருந்து தகப்பனே உம்மை பாடுவதற்கும் உம்மை துதிப்பதற்கும் நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை சொல்லி ஆண்டவரே நாங்கள் உம்மை மேன்மைப்படுத்துவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை எங்களுக்கு கொடுக்கிற பரம தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆலோசனை தேவனே, எங்களை வழிநடத்துகிற நித்திய பிதாவே, ஓ உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஓ தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இருதயத்தின் வாஞ்சைகள், விருப்பங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன் நீர் அல்லவா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். வந்திருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களில் நிறைவான சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நிறைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால நிறைவான ஆவியானவர் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்கும்படியாக இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களால் முடியாத காரியம் எல்லாம் என் இயேசுவாலே கூடும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை தியானித்து உம்முடைய சத்தியத்தின் வழியில் நடக்கிற அப்படிப்பட்ட கூட்டமாக நீர் இந்த ஜனங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று எழுதப்பட்டது போல சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் எஞ்சிருக்கிற வேளையிலே நீர் எங்களை நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை நீங்க தந்ததற்காக நன்றி கர்த்தாவே. பிரயோஜனமான காரியங்களை எங்களை போதித்து நடத்துகிற தேவன் நீர் கர்த்தாவே. லாபகரமான பாதையில நீர் எங்களை நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த ஆராதனையுடைய சமூகத்திலே பிரியமாய் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம்.